விழுப்புரம் தொகுதி தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் உள்ளாட்சி பொறுப்புகளுக்கு நிர்வாகிகளிடம் பணம் கேட்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் தமிழக வெற்றிக் கழகத்தில் தெற்கு மாவட்ட செயலாளராக மோகன் இருந்து வருகிறார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு 68,863 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்தார். தேர்தலுக்கு முன்பாக கட்சி பொறுப்புகளுக்கு மோகன்ராஜ் பணம் கேட்பதாகவும், விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற மறுநாளே விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளை சந்தித்து மோகன்ராஜ் டெண்டர் குறித்து, கமிஷன் குறித்தும் கேட்டிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் சீட்டுக்கு நிர்வாகியிடம் மோகன்ராஜ் பணம் கேட்கும் 2 ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஆடியோவில் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் நிர்வாகி ஒருவரிடம் கேட்டது என்ன ஆனது என கேட்கிறார். அதற்கு அந்த நிர்வாகி, ஏற்கனவே ஒன்றை கொடுத்துள்ளேன், மாவட்டம் வேட்பாளராக அறிவித்த பின்னர் மீதி 3ஐ தருகிறேன் என கூறுகிறார். மாவட்டம் வணக்கம் 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 வணக்கம். என்ன கேட்டேன்? என்னதான் தர மாவட்டம் ₹1 கொடுத்துருக்கேன்ல, இன்னும் ₹1 தர மாவட்டம். வேட்பாளர் அறிவிச்ச உடனே மீதி 3 தர மாவட்டம். ரைட்டா இருக்கு. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் டைட்டா தான் மாவட்டம் இது, கொஞ்சம் புரிஞ்சுக்க மாவட்டம். சாயந்தரம் வரைக்கும் நேரில் பேசலாம். சரி மாவட்டம், சாயங்காலம் நேரில் வர மாவட்டம், வச்சிட மாவட்டம். மற்றொரு ஆடியோவில், ஒரு விஷயம் சொன்னால் அது சரியாக இருக்குமா இல்லையா என உனக்கு தெரியாதா என மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் கேட்கிறார். அதற்கு அந்த நிர்வாகி, உங்கள் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதை பார்த்திருக்கிறேன். எனக்கு கவுன்சிலர் சீட் வேண்டும். நீங்கள் கேட்கும் பணத்தை நான் தருகிறேன் என கூறுகிறார். அதற்கு மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ், இங்கு ஆட்கள் சோதனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். இது குறித்து நிர்வாகிகளிடம் பேசினால் எப்படி என்று கேட்கிறார் நிர்வாகி. என் தரப்பிலிருந்து எந்த செய்தியும் வெளியாகாது. நாம் வாட்ஸ்அப் காலில் பேசலாம். நான் கேட்ட பணத்தை கொடுத்து விடுகிறேன் என கூறுகிறார். அதற்கு மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ், நீ நேரில் வா, பேசிக்கலாம் என கூறுகிறார். உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னா அது கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்காதான்னு உனக்கு தெரியாதா? நான் அங்கே வீடியோலாம் பார்த்தேன். நான் நல்லா வைரல் ஆயிடுச்சு. நான் பார்த்தேன். நான் இன்டர்நெட்டில், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு தேவை கவுன்சிலர் சீட்டு. சரிங்களா? நீங்கள் கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்றேன். இங்கே தான் ஆள் செக் பண்ணுறாங்கன்னு தெரியும். நீ பசங்கிட்ட போய் பேசலாம், வெளில பேசாலும் பேச மாட்டேன். நான் என் சைட்லேருந்து எந்த மேட்டரும் போகுதுண்ணா. சரிங்களா? நம்ம வாட்ஸ்அப் காலே பேசிக்கலாம். நீங்கள் கேட்ட கேஷை நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நம்ம வாட்ஸ்அப் காலே பேசிக்கலாம். நேரில் வா.